Hello students, இந்த வீடியோவில் fourth subdivision பார்ப்போம். லாஸ்ட் வீடியோஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு சம்மோட third subdivision வரைக்கும் பார்த்தோம். The most important models we have discussed, okay? ஸோ இந்த வீடியோவில் fourth subdivision cos of x minus pi by 8, okay? இந்த pi by 8 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ pi by 8 நம்ம எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 180 divided by 8. அதை கேன்சல் பண்ணி எல்சிஎம் எடுத்து வண்டர்ஃபுல் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வேணாம், ஓகேவா? ஸோ நார்மலாகவே கொஷினில் என்ன கொடுத்துருக்கோம் நம்ம அந்த 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 ஃபார்மேட்டுக்கு நம்ம போவோம், ஓகேவா? ஸோ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை பை எயிட்டோட டெரிவேட்டிவ் யூஸிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் தேவை. தட் இஸ் ஒன்று வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கொஷினில் இருக்கிறது அப்படி எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூவாக, ஓகேவா? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னா என்ன? அதே தான், கொஷினில் இருக்கிறது தான். இல்லை இங்கே ப்ளஸ் ஹெச் ஆட் பண்ணி, ஸோ ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால நான் இங்கே ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஓகேவா? சேம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், நம்பர் ரெண்டு எழுதியாச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா, ஓகேவா? f of x plus limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போய் அதில் தூக்கிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் த மேட்டர். இந்த மேட்டர் இஸ் ஓவர். ஸோ லிமிட் h tends to 0 cos of x plus h, இது f of x plus h, ஓகேவா? minus pi by 8 minus cos of x minus pi by 8. Is it not cos a minus cos b? What is cos a minus cos b? இங்க எழுதிருக்கேன் பாரு. minus 2 sin a plus b into sin a minus b. That is a cos a minus cos b formula, ஓகேவா? substitute minus 2 sin, இது a and then இது வந்துட்டு b, ஓகேவா? so a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூ இதில் substitute பண்ணுங்க, ஓகேவா? That's all the matter after substitution. So a plus b na x minus 8, இதான் a, ஓகேவா? x plus h minus 8, அதாவது x plus h நான் இப்படி பிரிச்சு போட்டிருக்கேன். x plus h minus 8 நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன், ஓகேவா? minus cos, ஓகேவா? here minus cos x minus pi by 8, ஓகேவா? minus 2 sin x minus pi by 8 plus h, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, plus x minus pi by 8 whole divided by 2 into sin இது a, இது minus a minus b, same but இங்க minus 1 whole divided by 2 the very whole divided by h, ஓகேவா? இந்த h நிறைய பேர் மறந்துடுவீங்க, ஸோ half mark ஃபுல்லாக 1 mark ரெடியூஸ் ஆகிடும், ஓகேவா? நெக்ஸ்ட் லிமிட் h tends to 0 minus 2 sin. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், here 2 I have added, ஓகேவா? ஸோ இந்த h by 2 sin h by 2 ஆக்கிட்டேன் இந்த சைடில். இந்த மைனஸை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன், ஓகேவா? இங்கே பாருங்கள், x minus pi by 8 plus h plus x minus pi by 8, ஓகேவா? ஸோ 2x minus 2 pi by 8 ஆகிடும். or else I can take 2 as common here. ஸோ 2 நான் காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கே x இருக்குது, இங்கே வந்துட்டு x இருக்குது, ஸோ 2x ஆகிடுமா? minus pi by 8 minus pi by 8 minus 2 pi by 8 ஆகிடுமா? ஸோ இது ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மில் நான் 2 காமனாக எடுத்துட்டேன்னா 2 into x minus pi by 8 ஆகிடுமா? தட்ஸ் ஆல் த மேட்டர். ஸோ இப்போ ப்ளஸ் ஹெச் மட்டும் தனியாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஹெச்சை நான் அப்படியே வெளில எடுத்துனது போட்டுருக்கேன். தட்ஸ் ஆல் த மேட்டர், ஓகேவா? இன்டூ சைன், ஹியர் ஆல்சோ த சேம் கான்செப்ட் ஆகிடுது. இங்கேயும் வந்துட்டு எக்ஸு காமன், ஸோ எக்ஸு கேன்சல் ஆகிடும், ஓகேவா? the whole term that cancelled. So minus 2 pi by 8 minus 2 pi by 8 plus h, okay va? So what will happen? Here also
minus pi by 8 na it will cancel. So h by 2 h by 2 ஆயிடும். ஓகேவா? இந்த h இந்த h கேன்சல் ஆகிடும். சாரி h இல்லை, pi by 8 pi by 8 கேன்சல் ஆகிடும். ஸோ h by 2 தான் நம்மளுக்கு ரிமைனிங். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? pi by 8 தான் நம்மளுக்கு ரிமைனிங். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் உள்ள போயிடுச்சுன்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். இம்ப்ரூவ் யுவர் மைண்ட், டோன்ட் பி இன் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ மைனஸ் pi by 8 இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் pi by 8 ப்ளஸ் pi by 8 கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த h by 2 மட்டும்தான் நம்மளுக்கு ரிமைனிங்காக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ அதான் இந்த ஸ்டெப்பில் நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், மைனஸ் நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ மைனஸ் நான் காமனாக எடுத்துட்டேன்னா மைனஸ் சைன் உள்ளே போயிடும். ஸோ சைன் ஆஃப் 2x அதே சேம் ஸ்டெப் தான். ஓகேவா? நான் மைனஸை காமனாக எடுத்து வெளில போடுறேன். அண்ட் ஹியர் வந்துட்டு நான் pi by h by 2 டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்? இங்கே பாருங்க, whole term gets cancelled, 1 ஆகிடும். ஓகேவா? ஏன்னா sin x divided by x which will be 1, that formula. So இந்த whole term gets 1 ஆகிடும். ஸோ இந்த 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஆர்எல்ஸ் இந்த 2 நான் அப்படியே கொண்டு வரேன், பிகாஸ் லாஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மைனஸ்ஸு சைனை நான் வெளில கொண்டு வந்துடுறேன். ஸோ மைனஸ் சைன் இன்ட்டு 2 x minus 8 சேம் ஸ்டெப்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப்லேருந்து பார்ப்போம். இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட், ஹெச்சோட வேல்யூ நான் இப்போ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா கீழே டினாமினேட்டர் 2 வந்துச்சு. ஸோ 2 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஐ கேன் சப்ஸ்டியூட் 2 ஆஸ் அ ஹெச்சோட வேல்யூ நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், பிகாஸ் லிமிட் வேல்யூ 0. ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த 2 உள்ளே போயிடும். ஸோ x minus pi by 8. ஓகேவா? மைனஸ் சைன் x minus pi by 8. ஓகேவா? நம்ம இது நார்மலாக ஈஸியாக பண்ணோன்னா எப்படி பண்ணலாம்? காஸோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் இன்ட்டு இது அப்படியே வந்துடும். இந்த ஹோல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் அப்படியே வந்துடும். கரெக்டாக வெளில வந்துடும். ஸோ x minus pi by 8. வண்டர்ஃபுல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ஈஸியான இருக்கிற மாதிரிலாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. எது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான மெத்தடோ அந்த மெத்தட் தான் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வச்சு நிறைய சம்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் கொஸ்டின்லாம் டோட்டலாக சேர்ந்து பார்ப்போம்.